என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. சரளா, நீங்க வந்துட்டீங்களா? வந்துட்டோம். வணக்கம். 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 நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. நிறைய வேலை பாக்கி இருக்கு. இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எங்களோட வீட்டுல எப்பவுமே இந்த கல்யாணம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே பிரீதாவும் ஸ்ருதியும் தான் பாத்துக்குவாங்க. அதே மாதிரி இதையும் நாங்க பாத்துக்கிறோம். நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சு, அதனாலதான் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னாச்சு? பிருத்வி, ஏதோ தப்பு நடக்குது. என்ன தப்பு? மகேஷ் லோத்ராவுக்கு சுயநினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு. உனக்கு எதுக்காக அப்படி தோணுச்சு? எதை வச்சு சுயநினைவுக்கு வராருன்னு சொன்ன? நான் அவரோட பாடியில மூமெண்ட் பார்த்தேன். நீ இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டேன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் பார்த்ததுதான் நீயும் பார்த்திருக்க. Oh God. அப்படின்னா நீ போய் அவரை Don't worry. என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த மகேஷ் கோமால இருந்து வெளியே வர மாட்டாரு. எப்படி பிருத்வி? நான் தான் சொல்றேன்ல, கோமால இருந்து வெளியே வர மாட்டாருன்னா வெளியே வர மாட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் வந்துரும். Baby, Myra's right. Listen. Don't worry. என்ன ஆனாலும் சரி, அந்த மகேஷ் கோமால இருந்து வெளியே வர மாட்டாரு. மொத்த ப்ராப்ளம்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. ப்ராப்ளம்ஸ் எப்ப வரும்னு தெரியுமா? எனக்கு எதிரான ப்ரூஃப் இவங்க கைக்கு கிடைச்சா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு நிமிஷம், நீ எந்த ப்ரூஃப பத்தி பேசிட்டு இருக்க? அந்த ப்ரூஃப்ல தான் என்னுடைய பாஸ் பத்தின எல்லா ப்ரூஃபும் ஒளிஞ்சிருக்கு. அந்த ப்ரூஃப் யார் கையிலயும் மாட்டக்கூடாது. ஒருவேளை அந்த ப்ரூஃப் யார் கையில அது கிடைச்சிருச்சுன்னா நான் யாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். என்னுடைய பாஸ்ட், என் கடந்த காலம், என்னுடைய உண்மை நான் யாருக்கும் தெரிய விட மாட்டேன். அதனால உங்க ரெண்டு பேத்துக்கும், பிரீதா அப்புறம் ஸ்ருதி, அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருப்பாங்க. அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அவங்க ரெண்டு பேரையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அந்த ப்ரூஃப் எங்க இருக்கு? அதுவும் ஒரு மிகப்பெரிய ரகசியம். ரொம்ப பெரிய ரகசியம். லிசன் மைரா, நீ அந்த மகேஷ்க்கு ஒரு பயங்கரமான இன்ஜெக்ஷனை ரெடி பண்ண. என்ன சொல்ற? நான் எப்படி இன்ஜெக்ஷனை ரெடி பண்ண முடியும்? அந்த இன்ஜெக்ஷனை போட்டா அதுக்கப்புறம் அந்த கோமால இருந்து வெளியே வரவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். அதுக்காக நம்ம எல்லாரும் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் வேலை பார்க்கணும். நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துச்சுன்னா வரப்போற வாரம் இந்த குடும்பத்துக்கு பயங்கர ஆபத்தான வாரமா மாறப்போகுது. அவங்க கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாரமா மாறிடும். கரண் பிரீதா கல்யாணம் நின்னு போயிடும். பஞ்சாயத் பிசினஸ் மேனுடைய கனவு உடைஞ்சு போயிடும். இந்த குடும்பத்தோட பேஸ்மெண்ட் அழிஞ்சு போயிடும். வரப்போற வாரம் இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க போகுது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? என்ன பிளான்? நான் தான் சொல்றேன்ல, வரப்போற வாரத்துல நடக்கும். அது எனக்கும் கிருத்திகாவோட கல்யாணத்துக்கும் முன்னாடி. சரி, என்ன பிளான்? சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. நான் என்னுடைய போனை மறந்துட்டேன். கார்ல இருக்கு, நான் போய் கொண்டு வந்துடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ guys. இந்த 3 வில்லன்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ கெடுதல் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். அது கிருத்திகாவோட கல்யாணமா இல்ல அதை விட மோசமா? என்ன பண்ண போறாங்க? அண்ணி அது வந்து நான் உங்ககிட்ட கரீனாக்கா, சரளா வந்துட்டாங்க. இனிமே நீங்க எதுக்கும் டென்ஷனே ஆக வேண்டாம். எல்லா வேலையும் கரெக்டா டைம்க்கு முடிஞ்சிடும். சரளா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நாம உள்ள போய் இன்னைக்கு சாயந்தரத்துக்கான மெனுவை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்பதான் லேட் ஆகாம இருக்கும் இல்லையாக்கா? சரி வாங்க சரளா. போலாம். சரளா, என்ன இதா? எதுக்கு முறைக்கிற? இவன் யாருன்னு தெரியும்ல? இவனோட பேர் பிருத்வி, என்னோட வருங்கால மருமக. இந்த மாதிரி அவனை முறைக்காத, இல்லனா அவனுக்கு உன்னோட கண்ணு பற்ற போகுது. பிருத்வி, அது சொல்லுங்க ஆண்டி. நல்ல வேலை நீ வந்துட்டப்பா. கிருத்திகா ரொம்ப நேரமா அவ ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் அவளை பார்த்துட்டு வா. சரிங்க ஆண்டி, போறேன். சரளா வாங்க போலாம். நம்ம உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். சரி வாங்க போலாம். அக்கா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இங்க கலர் பிளானட்ஸ் இருக்கு, நீங்க அதுல கலர் சூஸ் பண்ணுங்க. நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே? ஹாய், பிருத்வியோட பிரீதா. வாட்? ம் என்ன வளரிட்டு இருக்க? பிரீதா, நீங்க ஜெலஸ் ஆயிட்டீங்க அப்படித்தானே? ஜெலஸா? நீங்க ஜெலஸா ஃபீல் பண்ணீங்க. இப்ப என்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு. நீங்க ஜெலஸான விஷயம் எனக்கு நல்லாவே ஓ தெரியும். காட், நீங்க என்ன வளர்றீங்க பிருத்வி? நான் சென்ஸ் பண்ணேன். நான் என்ன சென்ஸ் பண்ண தெரியுமா? மாயிரா கரனுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தாலே நீங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமா தானே? வாயை மூடுங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உங்களோட வேலை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்க. அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிற. நீ எந்த மாதிரியான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி சொல்ல போனா நீ ஒரு மனுஷனே கிடையாது, நீ ஒரு அரக்கன். பிரீதா ப்ளீஸ், இப்படிலாம் என்னை பத்தி பேசாதீங்க. என் மனசு வலிக்குது, என் ஹார்ட்டே பிரேக் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் எனக்கு கோவத்தை வரவழிக்காதீங்க பிரீதா. ஏன்னா எனக்கு எப்ப கோவம் வந்தாலும் பிரீதா, நான் என்னுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் அந்த அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்க அந்த அரக்கன், எனக்குள்ள இருக்க இன்னொருத்தன் வெளியே வந்துடுவான். அவன் மட்டும் வெளியே வந்தானா? முதல்ல இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்து. நான் உன்னை வார்ன் பண்றேன். நீ இன்னொரு வார்த்தை என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமா என் முன்னாடி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்னோட லைஃப்ல எந்த இடத்துல இருப்பங்கிறது நான் காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? சந்தேக எண்ணம், சந்தேக எண்ணத்தை வர வைக்கிறது ரொம்பவே ஈஸி. அதோட விளைவு ரொம்ப நல்லபடியா அமையும். ஒரு தடவை சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, நான் உன்னை பத்தி எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கணும் பிரீதா, அதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா அமைஞ்சிடும். ஒரு காதலனோட விஷயத்துல உன் மனசுல நான் சந்தேகத்தை உருவாக்கிட்டேன். காதல் அன்னதும் ஞாபகம் வருது. தேங்க் காட் உன்னுடைய அந்த 2வது காதல ரிஷப் மட்டும் இங்க இல்ல. அதுவும் என் கல்யாணம் நடக்கும் போது அவன் இங்க இல்ல. ஒருவேளை அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானா, பஞ்சாயத்தை பண்ணி 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 என் பிளான் மொத்தத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிருப்பான். நல்ல வேளை அவன் இங்க இல்ல.
வந்துட்டியா? மார்னிங் தான் வந்தேன். கொஞ்சம் முன்னாடியே வருவேன்னு எதிர்பார்த்தேன். வந்துட்டு இருக்கேன். ஆன் த வே. ஆன் த வேனா எப்போ வருவ? ப்ரோ, நான் ஆன் த வேல இருக்கேன். டிராஃபிக் எல்லாம் தாண்டி வர வேண்டாமா? கரெக்டாக டைம் சொல்லு. வரேன், ஆன் த வேல இருக்கேன், வந்துடுறேன், டென்ஷன் ஆகாத. சரி, நீ உள்ள என்ட்ரு ஆனதும் நம்ம தங்கச்சி கிருத்திகாவோட கல்யாண வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கோம். அங்கேருந்து நேராக ஸ்டேர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து செகண்ட் ரைட் எடுத்தா 2வது ரூமில் நான் இருப்பேன். ஓகே? நீ என் வீட்டு மேப்பை எனக்கே எதுக்கு சொல்ற? நேரா உன்னோட ரூமுக்குள்ள வரணும்னு சொல்ல வேண்டியது தானே? அதைத்தான் நானும் சொல்கிறேன். நேராக ரூமுக்கு வந்துரு. சரி, வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பேஷன்ஸோட இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரி, நீ வர வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன். நீ வந்த உடனே நீ எழுப்பு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. கிருத்திகா ஏன் இப்படி பண்ணா? பிருத்திவியை கல்யாணம் பண்ணிக்க போறா. ஒரு வார்த்தை யாரையாவது கேட்டிருக்கலாம், யாருக்கிட்டையாவது பேசியிருக்கலாம். ஏன் இப்படி குழந்தைத்தனமா பண்றானே தெரியல. ஃபேமிலி ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போல. கிருத்திகா, இந்த டிசைன்ஸ் தான் எங்களோட பெஸ்டான டிசைன்ஸ். பாருங்க. யூ லைக் இட்? இட்ஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். சரி, ஓகே, நீங்க இப்ப காட்டாதீங்க. நான் பிருத்விக்காக வெயிட் பண்றேன். அவர் வந்ததும் நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சரி. ஓ காட், இந்த பூனியோட சேர்த்து இந்த பூனியோட மாமியாரும் இருக்காளே. இப்ப என்ன பண்றது? 2 பூனியும் எப்படியாவது சமாளிச்சு ஆகணுமே. கிருத்தி. கிருத்திகா. பிருத்வி. கிருத்திகா, சாரி. ஐ எம் சோ சாரி. கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி எதுக்கு சொல்றீங்க? இட்ஸ் ஓகே. வேலையில பிஸியா இருந்திருப்பீங்க, இது நார்மல் தானே. இதுக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? வாங்க, நான் நிறைய டிசைன்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட். தே ஆர் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட். ரியலி? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, கிருத்திகா எந்த டிசைன்ஸ் சூஸ் பண்ணிருந்தாலோ அதுவே ஃபைனலா வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் லாக் இட் ரைட் அவே. ஹவ் ஸ்வீட் கப்பல். பிருத்வி, ஒரு வாட்டி பாருங்க. நான் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது. இதுல யோசிக்க என்ன இருக்கு? உனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ட்ரஸ்ட் மீ. ஹவ் ஸ்வீட். இது பாண்டி, கேன் ஐ ஹேவ் a look? இந்தாங்க. அனி, இங்க பாருங்க. டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கிருத்திகா, உன்னை விட உன்னோட பிருத்வியே பரவாயில்ல. அட்லீஸ்ட் அண்ணின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் எந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு? பாத்தே கிருத்திகா, அன்னைக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அட கடவுளே, இப்ப இந்த பொறாம மகாராணி எதையாச்சும் சொல்லுவாளே. நான் யாருக்கு பிடிச்சத போடணும்னு இவ சொன்னதியா இல்ல கிருத்திகா சொன்னதியா? என்ன ஆனா? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ மீன், உன்னுடைய பிருத்விக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். So sweet of you, Sherlin. But no thanks. You know, Sherlin, என்னோட சாய்ஸும் என் புருஷனோட சாய்ஸும் சேம் தான். நான் சூஸ் பண்ணது பிருத்விக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்லையா பிருத்வி? Oh, really? I think ஷர்லின் அன்னைக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. They are better. Yeah. They are better. Good choice. இப்பதான் எனக்கு ஒரு வேலை ஞாபகம் வந்துச்சு. நான் இப்ப வந்துடுறேன். என்ன சொன்னீங்க பிருத்வி? இப்பதான் நான் செலக்ட் பண்ண டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஷர்லின் செலக்ட் பண்ண டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கா? வாவ், தேங்க் யூ. பாண்டி, எவ்வளவு ஆசாசியா சூஸ் பண்ணிருந்தேன். கிருத்தி, நான் சொல்றது கேளு. நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை பேருடைய எதிர்ப்பு இருக்கு சொல்லு? இந்த ஷர்லின் அண்ணி, பிரீதா கரண், இந்த 3. நான் உங்க சொன்னது எதுக்காக சூஸ் பண்ணேன்னா, நான் உங்க மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக தான்.
யாரெல்லாம் நம்ம வழியில முள்ளா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வெட்டணும்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். நம்ம இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு. நீ இப்ப என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா செய்வேன். நீ சொன்னா நான் புடவை கட்டிப்பேன். வேண்டாம். நான் உண்மையாவே கட்டிக்கிறேன். பிருத்வி, அட நான் சத்தியமா கட்டிக்கிறேன். பிருத்வி, நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என் முகத்துல சிரிப்பை கொண்டு வந்துட்டீங்க. உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி இவர் செலக்ட் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே ஃபைனல். அதை நீங்க லாக் பண்ணிடுங்க, சரியா? ஓகே கிருத்தி, பாருங்க. ஒரு பிசினஸ் கால் நான் ரிசீவ் பண்ணியாகணும். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்ப்பா ப்ளீஸ். இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? என்னோட ஆசைல என்னோட ஹஸ்பண்ட் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கணும், பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும். போயிட்டு வாங்க. எஸ், கோ. So I think இதுதான் ஃபைனல். So we will go with this. ஓகே கிரேட். வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு என்னுடைய பிருத்வியை நீ உன்னோட பிருத்வியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என் பேபி உங்க மொத்த சொத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லூத்ராச பழிக்கு பழி வாங்கினதுக்கு அப்புறம் ஐ ஸ்வேர் உன்னை கண்டிப்பா என் வீட்டு வேலைக்காரியா வச்சுப்பேன். பிருத்வியை கட்டி பிடிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குதுல்ல? அதுக்கான பலனை நீ சீக்கிரமா அனுபவிப்ப. யார் அது? எந்திரி. சரி வா கிளம்பலாம். நீ வந்துட்டியா? ஆமா, வந்திருக்க கூடாதா? வா. எங்க? நான் எதுக்காக வந்தேனோ அந்த வேலையை பார்க்க வேண்டாமா? கிருத்திகா ரூம்ல போய் அவகிட்ட பேச வேண்டாமா? வா. சரி வா. ஷூஸ் போட்டுக்கோ. அவகிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் ரிஷப் அண்ணா, ஏய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மிஸ்ட் யூ அண்ணா. ஐ மிஸ்ட் என்ன யூ. ஹக் பண்ணவே இல்ல? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஹக் பண்ணிட்டா போச்சு. இப்பவே ஹக் பண்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ ஹக் பண்ணக்கூடாது. முதல்ல நீ என்ன ஹக் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை ஹக் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப என்ன நடிக்கிறியா? தம்பி குட் மார்னிங் என் தங்கமே. இங்க பாரு, இதெல்லாம் ரூல் மறக்காதன்னு. எப்பவுமே எனக்கு அப்புறம் தான் நீ மத்தவங்கள ஹக் இந்த பண்ண. உலகத்திலேயே முதல்ல உன்னதான் ஹக் பண்ணுவேன். சந்தோஷமா? போதுமா? என்ன பண்ணணும்? செருப்பால் அடிக்கணும். வேற என்ன பண்ணணும்? ஐயோ அண்ணா. கிருத்திகா ரூமுக்கு போய் அவகிட்ட பேசி அவ மூளையை சரி பண்ணணும். ஓகே வாங்க. வா வா போலாம். ஜானகி ஆண்டி, நீங்களா இது? உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் தேறிடுச்சா? ஐயோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வயசுல இவ்வளவு வெயிட்டோட சுத்தாதீங்க, இல்லனா இந்த உலகத்துல உங்க வெயிட் கம்மி ஆயிடும். ஜானகி ஆண்டி, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? இல்ல நான் வீசின கல்லுகளையா ஒண்ணு விடாம உன் மேல தூக்கி போட்டேன்ல. உன்னை பேச விடாம பண்ணிட்டேனே. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆண்டி. நான் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை மிஸ் பண்ணேன்னு. இப்ப கல்லு வீசினதை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க. பட் ஆட்டிடியூட பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு என்னமா ஆட்டிடியூட் இருக்கு. லவ் யூ ஜானகி ஆண்டி. இந்த லவ் யூ மண்ணாங்கட்டி எல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோ. எனக்கு உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. தள்ளிப்படா. எங்க போறீங்க? நான் இன்னும் பேசி முடிக்கல ஜானகி ஆண்டி. ஒரு உண்மையான விஷயம் சொல்லவா? ஒருவேளை நீங்க என்ன மாதிரி யூத்தா இருந்திருந்தா, என்ன மாதிரி எங்க இருந்திருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். உன்னை நான் கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன்டா. மறுபடியும் தப்பா பேசுறீங்க. நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன் சொல்லுங்க? நான் அப்படி என்னதான் பண்ண? எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி ஒத்துக்கிறேன், எனக்கும் பிரீத்தாக்கும் கல்யாணம் நடக்கும் போது நீங்க எனக்கு எதிராக கோவமா இருந்தீங்க, எனக்கு எதிராக மாறிட்டீங்க. அது நியாயமான விஷயம். ஆனா இப்போ என் வழி வேற, பிரீத்தாவோட வழி வேற. அப்புறம் எதுக்காக இந்த கோவம் என் மேல இருக்கு? அந்த பழைய விஷயம்லாம் தூக்கி போடுங்க. இப்ப நம்ம புதுசா ஆரம்பிப்போம். ஒரு புது உறவு ஆரம்பிப்போம். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? என்ன பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி பொறுக்கிங்களோட நட்பு வளர்க்கறதா? என்ன இப்படி பேசுறீங்க?
மறுபடியும் தப்பா பேசுறீங்க. நான் இவ்வளோ அன்பா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா என்னுடைய மொத்த ரகசியமும் ஷெர்லின் பேபியை தவிர வேற யார் இருக்கா என் மொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சவங்க? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்றேன். ஆனா நீங்க என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க? மத்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. என் இடத்துல ஒரு வேளை உங்க புள்ள இருந்திருந்தா, பிரீத்தாவை உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டும் இருந்திருந்தா, பைத்தியம் மாதிரி காதலிச்சுக்கிட்டு இருந்திருந்தா, அவனுக்கு பிரீத்தா கிடைக்காம போயிருந்தா, அவனுடைய விஷயத்துல அவனுக்கு தப்பு நடந்திருந்தா, அப்ப உங்க புள்ள என்ன மாதிரி பைத்தியம் இருக்க மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிஞ்சா ஜானகி ஆண்டி, தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.